ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டு சின்ராஸு ஃபுட் வித்தவுட் ஃபயர் காம்படிஷன் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதை இன்னைக்கு எங்கள் கூட சேர்ந்து ட்ரையல் பார்க்குறாரு வீட்டில். வாங்க சார் செய்கிற வேல்பூரி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணுவோம். தம்பி, கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா என்னென்ன பண்ணுறீங்கன்னு? ஃபஸ்ட்டு பொரி எடுத்து நம்ம கலர் வேண்டிய குண்டால போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு வெங்காயம். ஓகே. அப்புறம் தக்காளி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தக்காளி மட்டும் போடுங்க. ஓகே. பக்கத்தில் திருடி சாப்பிட அது கணக்கு வச்சுக்காதீங்க. ஓகே. இந்த மாதிரி திருடி சாப்பிட்ற குட்டி எலியெல்லாம் ஏன் பக்கத்தில் வச்சிருக்கீங்க? தெரியல, துரத்தி விடுங்க. அப்புறம் நல்லா துருவின கேரட்டை அலசிட்டு போடுங்க. ஓகே. சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்புக்கும். வெரி குட். அப்புறம் கொத்தமல்லி இப்பயே போட்டுக்கோங்க, லாஸ்ட்ல டெக்கரேஷனுக்கு மட்டும் நம்ம வச்சுப்போம். ஓகே. கொத்தமல்லி வாசனை முக்கியம். கொத்தமல்லி புதினா போட்டுப்போம். ஓகே. நெக்ஸ்ட் சாட் மசாலா போட போறோம். அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு காரத்தூள் மிளகாய் போடலாம். ஓகே. இது சைடில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பதில் என் பொண்ணு லைட்டாக பாடுறா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல பாட்டா பாடாமா? அப்புறம் தேவையான அளவு பெப்பர். ஓகே. அப்ப நெடியரும் பார்த்து போடணும். பார்த்துலாம் போட மாட்டேங்க அண்ணன். பார்க்காமையே கையெழுத்து. முடிஞ்சா சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களால முடிஞ்சா போட்டுக்கோங்க, அப்படிலாம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் அப்புறம் சாட் மசாலா போடணும். அப்புறம் ஆச்சி சாட் மசாலா அரைக்கோங்க. ஓகே. இது ஸ்பான்சர் இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே. ப்ரமோஷன் இல்ல. நல்லா இருக்கு. இது வெறுமே சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஓகே. போட்டுட்டு கலர் அடிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம பொரி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் சின்ராசு சொல்லிட்டாரு. தேங்க்யூ, பாய் ஆல்.